தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர் தனுஷ் நடிகை மிருனால் தாக்கூரை விரைவில் திருமணம் புரிய உள்ளதா தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இருவரும் கடந்த சில மாதங்களா காதலித்து வருவதாகவும் இவர்களுடைய திருமணம் தொடர்பான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுது. ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் இருப்பதா சில மாதங்களுக்கு முன்பு தகவல் பரவிய போது ரெண்டு பேருமே இணைந்து நடிக்காததுனால அது வெறும் வதந்தியாகவே பார்க்கப்பட்டது. ஆனா மும்பைல நடைபெற்ற மிருனால் தாகூர் நடித்த சன் ஆஃப் சர்தார் 2 படத்துடைய சிறப்பு வெளியீட்டு விழாவில் தனுஷ் பங்கேற்றது இவர்களுக்கிடையேயான உறவு குறித்த பேச்சுக்களை மீண்டும் வலுப்பெற செய்திருக்குது. தற்போது இந்தி ஊடகங்கள் இவர்களுடைய திருமணம் குறித்த புதிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. நடிகர் தனுஷ் மற்றும் மிருனால் தாகூர் பல மாதங்களாக காதலித்து வருவதாகவும் வருகிற பிப்ரவரி மாதத்துல திருமணம் செய்ய உள்ளதாகவும் செய்திகள் வெளியானது. இதுல 2 குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவை மணமுடித்து அவர்கள் இருவர்களுக்கும் 2 மகன்கள் இருக்கிறாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு இருவருக்குமே விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்றாங்க. தற்போது தனுஷ் மறுமணத்திற்கு ஆயத்தமாகி வருவது எதிர்பார்க்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இது உண்மைதான்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருப்பதா தெலுங்கு நடிகரும் இயக்குனருமான வெண்ணேலா கிஷோர் ரெட்டி கூறியிருக்கிறாங்க. மிருனால் தாகூர் தனுஷ் 2 பேருமே 11 மாதங்களாக காதலிச்சு வராங்க. கடந்த ஆண்டு சென்னையில பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் சந்திப்பிலேயே அவர்களுக்கு நட்பு உருவாகி காதல் மலர்ந்திருக்குது. கடந்த ஆண்டு மிருனால் எதற்காக சென்னை வந்தாருன்றது யாருக்குமே தெரியாது. தனுஷ் சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு தகவல்களையுமே தெரிவிக்கவில்லை. ஆனா மும்பையில இருந்து சென்னைக்கு தன்னுடைய படக்குழுவினருடன் வந்ததே தனுஷுடன் ஒரு படம் குறித்து விவாதிப்பதற்காக இருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல ஒரே நேரத்துல 2 படங்கள்ல தனுஷ் பிஸியா நடிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேட்டிகள்ல தனக்கு தனுஷை பிடிக்கும்னு மிருனால் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அவரை எப்போதுமே சமூக வலைத்தளங்கள்ல ஃபாலோ பண்றது இல்ல. கடந்த மார்ச் மாதம் தனுஷும் மிருனாலும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறமா 2 மாதம் கழித்து தனுஷுடைய சகோதரிகளான விமலா, கீதா, கார்த்திகா தேவி ஆகியோரை மிருனால் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி சர்தார் 2 குறித்து இன்ஸ்டா ஸ்டோரியில மிருனால் பேசிய போது தனுஷுடைய இட்லி கடை படத்துல வந்த பாடல் ஒலித்தது. தன்னுடைய சொந்த படத்தை ப்ரமோட் செய்ய மிருனால் தனுஷ் பாடலை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல இருந்து 2 பேருக்குமே எவ்வளவு ஆழமான காதல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அது போல சன் ஆஃப் சர்தார் 2 என்ற படத்துடைய ப்ரீ ரிலீஸ் மும்பைல நடந்த போது அந்த விழாவுக்கு தனுஷை மிருனால் வரவேற்றிருந்தாங்க. இதனால இவங்க 2 பேருக்குள்ள காதல் இருப்பதை உறுதி செய்து செய்திகள் வந்த போது மிருனால் அதை மறுத்துட்டாங்க. தனுஷ் எனக்கு நல்ல நண்பர் என்றும் அவரை அந்த விழாவுக்கு அழைத்தது அஜய் தேவ்கன் என்றும் தனுஷ் மும்பை ஷூட்டிங்ல இருந்ததுனால அவங்க அழைக்கப்பட்டாங்கன்னு மிருனால் சமாளிச்சாங்க. ஆனா உண்மையிலேயே தனுஷ் நடிக்கும் இந்தி படத்துடைய படப்பிடிப்பு அந்த நிகழ்வுக்கு 20 நாளைக்கு முன்பே நடந்துவிட்டது. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி மிருனால் போஸ்ட் செய்த இன்ஸ்டா ஸ்டோரியில அவங்களும் அவங்களுடைய தோழிகளும் ஒரு பாட்டில வைதேஸ் கொலவெரி சாங்ன்ற பாட்டுக்கு 3 படத்துல வர தனுஷ் அவர்களுடைய பாடலை பாடியபடியே நடனம் ஆடினாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பேருக்குள்ளே காதல் இருக்கிறது தெளிவா தெரிகிறதுன்னு நடிகர் வெண்ணேலா கிஷோர் ரெட்டி தெரிவிச்சிருக்கிறாங்க.